ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே vlog. ஓகேவா? சண்டே அன்னைக்கு காலையில் ஏஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டென்ஷனாக போயின்னு இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே வரப்போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலையிலே எழுந்தோட என்ன ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் இருந்த பைப் செட் வந்து ப்ரெஷர் மோட்டர் போட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்போவே நம்ம சொன்னோம். பட் இருந்தாலுமே ப்ரெஷர் நமக்கு தாங்கலை. நம்ம இது வீட்டில் ரொம்ப ஓவர் ப்ரெஷராக இருக்கிறதுனால, இத்தனைக்கும் கம்மி ப்ரெஷர் தானே இப்போ போட்டோம், இல்லை ஜாஸ்தியாக போட்டோமா? கம்மி ப்ரெஷர் ஆஃப் ஹெச்பி தான் போட்டுருக்கோம். 1 ஹெச்பி கூட இல்லை. 1 ஹெச்பி போட்டுருதான் நினச்சி பாரு. உள்ளெல்லாம் பிடிங்கிருக்கும். அவன் அப்போவே சொன்னான் ராஜா, 1 ஹெச்பிலாம் போட்டுறாத அப்படின்னா. ஆஃப் ஹெச்பிக்கே வந்து இது ஆஃப் ஹெச்பியா 1 ஹெச்பியான்னு தெரியல. அவன் வந்தாதான் தெரியும். அதே வந்து நமக்கு ப்ரெஷர் தாங்க மாட்டேங்குது. பட் ஆனா ப்ரெஷர் மோட்டர் போடல அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து ப்ரெஷரா வர மாட்டேங்குது. அது செகண்ட் ஃப்ளோர்ல தான் எல்லா இடத்துலயும் அப்படிதான். அவ்வளோ ப்ரெஷர் எல்லா இடத்துலயும்னா ஷவர் பேனல்லாம் இப்போ கூட பாத்தீங்கன்னா பாப்பா ரூம்ல இருக்க ஷவர் பேனல் ஒர்க் ஆகல. ஷவர் பேனல்ல வர்றது ஷவர்ல வர்ற தண்ணி வராது. ஆனா அந்த பக்கெட்ல பிடிச்சி குளிக்கிறோம் பாத்தியா அதுல வருது. ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் அந்த இது நடந்ததில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் 2 பேர் பின்னாடி அங்கே போனோம். சரி, நம்மளே வந்துட்டு அந்த சொல்யூஷன் போட்டு பைப்பு ஒட்ட வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒட்ட வச்சுட்டு நாங்கள் பின்னாடி நின்றுருந்தோம். இந்த பையன் காலையிலேயே ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவுட்டிங் போகிறேன்னு சொல்லி கிளம்புன பையன், நாங்கள் பின்னாடி என்னமோ கத்தினுங்கோ என்னமோ பண்ணுறோன்ட்டு வந்து பார்த்தவன் தபான்னு வலிக்கிட்டு விழுந்துட்டான். சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்கான் பாருங்க. எனக்கே மனசு செல்லாம் போயிடுச்சு. காலங்காத்தா புள்ள ரெடியாகி வந்து இப்படி வலிக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் திருப்பி பேண்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் காய போட்டு கையில அடிபட்டுருச்சு, வலிக்குதுச்சு, அப்படியே வெளில போயிடுச்சு. இப்ப இந்த பையன் இப்படியே தான் என்ன தொல்லை பண்ணுது. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வெளில போயிடுது. மனசே நம்ம கேட்காம நம்ம உட்காந்துருக்கணும். அவங்க ஜாலியா சுத்திட்டு வரான். நம்ம தான் மனசு கேட்க மாட்டேன். இந்த புள்ள இப்படி கை வலிக்குதுன்னு போச்சே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு. ஸோ முதல்ல என்னடா இந்த பைப் பிடிங்கிச்சேன்னு நினைச்சேன். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்ன்ற மாதிரி இது நல்ல காலம் கீழே விழுந்து ஒன்றும் இது இல்லை, எழுஞ்சிக்கிச்சு உடனே. அப்புறம் இது புதினா கூட கவுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புதினா கூட கவுந்து புதினா செடி இது போயிடுச்சு. வேற புதினா செடி தான் போடணும். அது மண்ணெல்லாம் அடுத்து அள்ளி கொட்டி அந்த பாக்ஸில் வச்சிருக்கேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு பாருங்க, மணி எவ்வளோ 11:30 ஆகுது. முடிவே இல்லை காலையிலேருந்து, இன்னும் பைப் சரியாகலை. அதுக்கப்புறம் சொல்கிறேன், ஒட்டை வச்சு எல்லாமே பண்ணி நாங்கள் பைப் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணவொடனே என்ன ஆச்சு, டபார்னு வெடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. நான் பார்த்து எங்கடா போச்சு, இந்த பைப்பு கட்டில வேற நிக்கிறேன், ஏதோ உன்னை தலைமையில ஒழுக போகுதுன்னு அப்படின்னு பார்த்தா 2 பைப் தொங்கின்னு இப்படி தலைகிட்டா வந்து நிக்குதுங்க. ஓகே, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒட்ட வச்ச பைப்பும் பிடுங்கிக்கிச்சு. அதுக்கு பக்கத்துல இப்படி கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அந்த பைப்பும் பிடுங்கிக்கிச்சு. இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பிளம்பர் தான் வந்தாகணும். நம்ம பிளம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டோம், அவருக்காக வெயிட்டிங். சண்டே அதனால அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சர்ச்சுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் நாங்களே இது பண்ணோம். பட் ஆனால் அவங்க வந்துதான் ஆகணுன்ற மாதிரி அவர் சர்ச்சு முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் சர்ச்சுக்கு எதுவுமே கிளம்ப முடியாம குளிக்க முடியாம உட்காந்துன்னு இருக்கோம். ஓகேவா? சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம கடையிலேயே ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடையில ஆர்டர் போட்டோம். டென்ஷன் தாங்க முடியலாம மினி டிஃபன் அப்புறம் வந்துட்டு பூரி அதெல்லாம் போட்டிருக்கோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. கக்குஸ்க்கு வந்து கூட தண்ணி இல்லாம ஆயிடுச்சு. இல்ல பாப்பா வாஷ்ரூம்ல இந்த பக்கம் வருது, மோனாக்கு மட்டும் வருது. எங்களுக்கு இந்த பக்கம் எந்த வாஷ்ரூமே பிரஷர் மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டேன். நல்ல வேளை நான் குளிச்சதுக்கு அப்புறம் கட்டாச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் கட்டாயிருந்தா நான் வெளியிலேயே அவங்க அவனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு நம்ம மதியம் என்ன லஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது, சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். மாப்பிள்ளை இன்னைக்காச்சும் போவீங்களா? பாப்பா கிளம்புமா கிளம்பாதா? ஆள் அட்ரஸே காணோம். தாருனாச்சும் விளையாடினுங்களாம். இதெல்லாம் அவன் காட்டவே இல்லை மௌலி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது ஆக்சுவலி. பார்த்தேன். இதை காட்டாம அவன் அந்த ஃபுட்பால் வச்சுக்கின்னு உட்காந்துட்டு இருப்பான் அவன். ஏற்கனவே ஒரு ரவுண்டு முடிச்சிட்டீங்கல்ல அவனை. ஆமா, அதனாலதான் ப்ராப்ளம். நீ இருக்கா பாரு, நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டப்பா. இதை பண்ணு அதை பண்ணு. நீ இது தண்ணி எடுத்து நீ வச்சுக்கிற 4 செடிக்கு தண்ணி மகளை பிடிச்சி ஊத்திட்டு போயிருப்பேன் நான். இத்தனைக்கு நான் தானே ஊத்த போறேன். அதான் சொன்னேன் 3 பக்கமும் பிடிங்கிச்சுன்ட்டு. ஆமா, இப்போ இந்த இதுவே ஃபுல்லா பிடிங்கிச்சு. ஒரு பக்கம் பிடுங்குச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அது சும்மா இல்லாம நானே ஒட்டுறேன்ட்டு நான் ஒட்டினேன், அது திரும்பி இது இல்லாம திருப்பி பிடிங்கிச்சு. அதனாலதான் அதுல வர ஃபோர்ஸ் தாங்க முடியாம தான் பிச்சுக்கிச்சுப்பா. நீ அந்த பைப்லயே விட்டுருந்தா அது பாட்டுன்னு இருந்திருக்கும். இப்பவுமே எனக்கு ஃபோர்ஸ் பத்தல. இது எவ்வளவு மீட்டர், இதை விட அடுத்த மீட்டர் நீ வாங்கி வந்து கொடுத்து ஒழுங்கா எல்லாத்தையும் மாட்டி கை வச்சு மாட்டேன். நீ தண்ணி அடிக்க போறது இல்ல, நீ வேலையை பாரு. இருக்கிறதுல மட்டும் நான் பண்ண என்ன பாரு, 1 2 3 4 செடிக்கு வைக்கலாம். நான் நீ 10 செடி கூட வச்சுக்கோ. தண்ணி ஊத்துறது நான் தானே, நான் ஊத்திக்கிறேன். போனி வச்சுனாச்சும் ஊத்திப்பேன். வளர்ந்துருச்சு பாரு. பாரு, இது அரைக்கீரை. இது அரைக்கீரையா முளைச்சுனுக்குது. இது சிறுகீரை முளைச்சுனுக்குதா. ஓ முளைச்சிச்சா? ஆமா தெரியுதா? ஓகே ஓகே. அரைக்கீரை தான் நல்லா முளைச்சுனுக்குது. நிறைய முளைச்சிச்சு. கடைசி வரைக்கும் அவன் வெந்தயம் முளைக்கவே இல்லப்பா. எல்லாம் முளைச்சிச்சு, எங்க முளைக்கலன்ற. வெந்தயம் எங்க? இது வந்து முளைக்கீரையா, இது வந்து சிவப்பு தண்டு கீரை முளைச்சுனுக்குது பாருங்க. இப்ப காலையில தண்ணி ஊத்துனியா? இல்ல, தண்ணி ஊத்தவே இல்லையா. அதாவது தண்ணி பிரச்சனை என்னால ஊத்தவே இல்லையா. இது பாருங்க, ஒன்னே ஒண்ணு முடிச்சுது. இதுதான் வெந்தயமா தெரியல. வெந்தயம் அந்த மௌலிக்கில உண்டான அந்த பேக் தான் வெந்தயம். கொத்தமல்லி பார்த்தா இங்க தெரியும். இது கொத்தமல்லி அவ்வளவு சீக்கிரம் வரவே வராதுப்பா. கொஞ்சம் கூட்டு வாங்க. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்துட்டான். வெந்தயம் முளைச்சிச்சு. முளைச்சிருக்குதா? இங்க வந்து இது தெரியுதா? இதெல்லாம் முளைச்சுனுக்குது. நிறைய வெந்தயம் போடணும். நீ குட்டி குண்டா போட்டிருக்க. முதல்ல பெற்று பாக்குறேன் எப்படி வருதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம்ப்பா. அதெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டு தேய்ச்சி விட்டா போயிடும்பா. அதெல்லாம் கொஞ்சம் சுரண்டிட்டு கூட்டி பெருக்கி மண் அள்ளி போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். இல்லைன்னா அங்கே போய் மாட்டிக்குது. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே சண்டே டே இப்படிதான் போச்சு. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு தொட்டா ஒண்ணு யாரும் வந்து எதையும் தொடக்கூடாதுன்னு. நீ தொடக்கூடாதுன்னு இல்லை, நம்ம ப்ரெஷர் மோட்டர் போட்டிருக்கோம். அதுக்கு தான் அந்த வால்வ் பெரிய வால்வா வச்சிருந்தான் அவன். அது எதுக்கு இவ்வளவு பெருசுன்னு? நம்ம ஆள் தான் வந்துக்கிறார். எல்லாத்தையும் சரி பண்ணி கொடு. அவ்வளவுதான். எதை தொட்டாலும் ஏதாவது வருது, எனக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா டென்ஷன் ஆயிடும். நீ எதுவுமே தொடாத. நீ முக்கியமா தொட வேண்டியது பாத்திரம் பண்டங்கள், ஸ்டவ், அதெல்லாம் மட்டும் நீ தொட்டினா போதும். அழகா இருக்கு பாரு. இப்ப செடி வச்ச உடனே என்ன முளைச்சதுல என்ன பாக்குறதுக்கு பச்சை பசையல் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் செடி வைக்கணும். அப்புறம் இந்த கார்னர்ல இப்படி செடி வச்சுன்னு வருவேன். நடக்கிறது எங்க நடப்ப? இவ்வளவு இடம் இருக்கு உனக்கு. இதுல இப்படியே நடந்து வர போற. ஃப்ரீயா நடக்கணும். இங்கெல்லாம் இடம் ஃப்ரீயா தான் பாருது. பாரு, இப்படி வச்சுன்னு வரலாம். இங்க இருந்து அப்படியே ஒரு இங்கே நம்ம வச்சா போதும்பா. மேல விதைக்கணும்னு அவசியமே இல்லப்பா. ஆமா, இங்கேயே அழகா வச்சுன்னு போயிடலாம். 4 செடி எனக்கு வேணுங்கிற செடியை. இது புள்ள கொடி காய போடுறதுக்காக நான் வச்சுருந்தேன். குழந்தை துணி காய போடலான்ட்டு. ஆமா, இந்த கொடி இப்ப பார்த்தா காட்டாந்துணி தான் காஞ்சிட்டு கிடக்குது இந்த கொடியில. அதுக்கப்புறம் குழந்தை கொடி தான் ஃபுல்லா காயும். குழந்தை துணி காயும். இது வந்து டீ ஆங்கிள் வச்சிருந்தா கொஞ்சம் மேல போயிருந்திருக்கும். இது கீழே உடச்சிடலாமா? கலட்டிட்டு டீ ஆங்கிள் தான் போகும். ஏன்னா குழந்தை துணி எல்லாம் போட்டு அப்புறம் பார்ப்போம். ஏன்னா மழை வர காலத்துல இப்ப வந்துட்டு இப்ப நம்ம அந்த ஷட்டர் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேல இது போட்டோம் அப்படின்னா இந்த இடம் இதாயிடும். இந்த மேல ஷெட் போடணும்னா அந்த கேமராவை கழட்டி மேல மாத்துங்கன்றாங்க. எனக்கு காண்டா இருக்குது. ஷெட்டே வேணான்னு விட்டுருவேன் நானு. இல்ல ஷெட் வேணாம், நம்ம இது சிம்னி லைனை வெளியில கொடுத்துடலாம். சிம்னி அந்த பையனை வர சொல்லிட்டு ஒரு இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி வெளியில விடுவான். அப்படி புத்துட்டு போயிடுவான் அந்த பையன் ஈஸியா. அதனால அந்த பையனையே வர வச்சிருவோம். கேமரா எல்லாம் கை தொடாது. ஓகே. சிம்னி பாய்ஸ் இங்கதான் இருக்காங்க. பையன் அவன் உடனே வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான் நமக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் புதினா செடி போச்சு. எங்க போச்சு புதினா செடி? அதான் சட்டியோட கமுத்தி விட்டானே. இதுதான் கவுத்து விட்டானா அவன்? இதுதான் கவுந்துச்சு. ஃபுல்லா மண்ணுல எடுத்து அள்ளி கொட்டி வச்சுக்கிறேன். வேற புதினா கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி விதைக்கிறதுக்குன்னு வாங்கிட்டு வரணும். நீ புது புதினாவை வைக்கணும். நீ அதை விட்டு அதுவே 10 நாளா ஃப்ரிட்ஜ்ல 3 நாளா ஃப்ரிட்ஜ்ல இருந்தது. அந்த புதினா கிள்ளி வச்சிருந்த வந்து அப்பவே உடனே கையோட வச்சு முளைச்சிடும். இது பாருப்பா, உன் கத்திரிக்காய் நேத்து நல்லா இருந்தது. இப்ப வெயில்ல தாங்க முடியாம எல்லாம் சுருண்டு போயிருக்குதா? வெயில் வெண்டைக்காவா? கத்திரிக்காய். ஓகே. இப்ப தண்ணி ஊத்துல காலையில இப்ப கொஞ்சம் சரியா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்துது. ஆமா. என்னப்பா தெளிச்சுன்னுகிற? ஆல்ரெடி தண்ணியா தான்ப்பா இருக்கு. சும்மா தெளிச்சா போதும்பா. நிறைய தண்ணி ஊத்துனா கெட்டு போயிடும்பா. ஈரப்பதம் இருக்கணும் அதுக்கு. அவ்வளவுதான். சரி, ஓகே, ஊத்திட்டு வா. என்னப்பா கமக்க என்னப்பா சமைச்சேன்? சமைக்கல. இன்னைக்கு சர்ச்சில் நமக்கு பிரியாணி கெனடி சொல்லியிருந்தா அப்படியே அவங்க ஃபீஸ்ட் அவங்க அதுவும் ஹோம்மேட் தான். ஆனா அங்க அவங்க சர்ச்சில் சமைக்கிறது. அதனால சரி அது வந்துச்சா ஃபுல்லா ஹோல் டே வந்து கிச்சன் லீவ் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. அது காலையில இருந்து டென்ஷன். நான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி
கொஞ்சம் அது வரைக்கும் பிள்ளைக்கு கொடுப்போம். அது வந்தோடனே அது கொஞ்சம் சாப்பிடும். அதுல கொஞ்சம் சாப்பிடும். ஓகே. இது மட்டன் பிரியாணி, அதுல வந்து 65 பிரியாணி வருது குடில்ல. இடத்த புடிச்சு வைங்க. எந்த இடத்த? பெட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல, பெட்டு தான். அப்பா ஒண்ணு ஒரு பீஸ் தான். இவருது தானே, இவரு தான் பண்ணிருப்பாரு. மில்லர் தான். ஆமா ஆமா, அவங்களுக்கு தான் பிரியாணி. ஓகே சொல்லலாம். பாய் 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 பாய். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேர் முக்கியமான வேலையா வெளில போறாங்க. போயிட்டு வந்துட்டு ஜாயிண்ட் ஆகி நாங்க எல்லாரும் செஞ்சு போவோம். இப்போ வெயில்ல நாங்க வரல அப்படின்னு வேற எல்லாத்தையும் நீ தான் உடைச்சிருக்கிற. நான் உடைக்கல, அதுவா வந்துச்சு. இது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத டென்ஷன். இன்னைக்கு டே ஃபுல்லா ரெஸ்ட். 20 ரூபா வேலையாமாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் போனோன்னா அந்த பக்கம் பிடிங்கின்னு வராது. ஹலோ, இந்த பக்கம் போனோன்னா அந்த பக்கம் பிடிங்கின்னு வராது. இப்போ பைப்பே மாற்றிட்டான். டோட்டலா 1 இன்ச் பைப்பாடா இது. அவர் கை வச்சே இதாயிடுச்சு. நான் கை வச்சேன்னா இந்த இது கழட்டிட்டு இருக்கிறான். இந்த அக்கா என்னென்னத்தையோ வாங்கி வச்சிருக்கியா. வெறும் பைப்ல கையை வச்சு தண்ணியை வச்சு அடிச்சுட்டு போறத விட்டு இதை காசு செலவு பண்ணி இதை வேற வாங்கி. ஆசை நிறைவேறிச்சாப்பா? ஒரு வழியா அந்த லைட்டை திரும்பி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் எரிஞ்சுது, அதுக்கப்புறம் எரியல. ரிப்பேர் கொடுத்தா வாங்கவே இல்லை. ரிப்பேர் இல்லை, எரியவே இல்லை. அதனால எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அந்த சோக் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சோக்கு அன்னைக்கே அவர் மாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எனக்கு டைமே கிடைக்கல அங்கே போய் வாங்குறதுக்கு. தாம்பரத்தில் தான், நம்ம பழைய வீட்டுக்கிட்ட தான். அதை போய் வாங்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு வழியா பிடிங்கிச்சா. ஏன்னா இவனுங்க இந்த ஒரு விஷயத்துக்காக இவங்களை கூப்பிட்டா அவங்க வரதுக்கு டிலே பண்ணுவாங்க. இன்னைக்கு புடுங்கணும் வந்தாங்கல்ல, வராங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னா கூப்பிட்டு போன. எதுக்கு விமோச்சனம் கிடைச்சதோ இந்த லைட்டுக்கு விமோச்சனம் கிடைச்சது. இது லைட்டுக்கு விமோச்சனம் கிடைச்சிச்சு. இந்த ஹாலே வந்து அழகா காட்டுறது இந்த ஒரு விஷயம்தான், இந்த லைட்டு தான். இந்த லைட்டே இல்லை அப்படின்னும் போது எனக்கு காண்டா இருக்கும். என்னடா இது ஒவ்வொரு வாட்டியும் பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்குதே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். இந்த வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. அழகா இருக்கா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த லைட்டு தான் செம்ம அழகாக இருக்கும். உள்ளே வரும்போதே லுக்கு ஏற்றி கொடுக்கறது இந்த லைட் தான். ஒரு வழியாக போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்காக நாங்கள் சினிமாக்கு கிளம்பிட்டோம். எஸ். என்ன மூவி? இதயம் முரளி. இதயம் முரளி 8:10க்குன்னு நினைக்கிறேன். இங்கே 7:40 ஆகுது. இப்போவே போய் சீக்கிரம் பிடிக்கணும், சீட்டை பிடிக்கணும். நீ டேவே வந்து டோட்டலாக முடிச்சு கட்டிட்டுப்பா. நீ ஒரு 1.5 நான் பைப்பை வாங்கி வச்சுக்கின்னு நீனு. அது எதனால தெரியுமா பாப்பா இதுவாச்சான்? இந்த அம்மா வந்து என்ன பண்ணுச்சு, போர்ஸா அடிச்சோன்னா வெளியில அந்த மண்ணு புழுதி கீதிலாம் அப்படியே பிச்சுக்கின்னு போயிடணும்னு ஒரு பைப் ஒன்று வாங்கி போட்டுது. இதுல இருந்து மீஷோல அமேசான்ல ஏதோ ஒன்றுல. ஓகேவா? ஆனா ராஜா வந்திருந்தப்போ அந்த டேப் ஒண்ணு மாத்த சொன்னேன். அதனாலதான் ஏதாவது ஆயிடுச்சோ, ஏன்னா ஃபோர்ஸா வருது இல்ல நம்மளதுல, அதுக்காக ஏதாவது ஆயிடுச்சோன்னு பார்த்து அதுக்கப்புறம் பிரபு வந்தான். பிரபு வந்து பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, நான் இதனாலதான் நான் போயிடுச்சு. ஏன்னா சம்பந்தமே இல்லாம இதை வாங்கி வச்சிருக்கீங்க, எவ்வளவு ஃபோர்ஸா வருது பாருங்க, இதுலதான் அது புடிங்கிச்சு அப்படின்றான். அவர் 10 ரூபா சாமான் கொடுத்து வாங்கி அதை அழகா நீங்க மாட்டுறதை விட்டு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அதை வாங்கி இதை பண்ணி உடச்சு போட்டுட்டீங்க அப்படின்னு. நமக்கு என்ன தெரியும்? அவன் வந்து பிக்ஸ் பண்ணி விட்டு போயிட்டான், நல்லா ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லாம் அந்த டோட்டலா அந்த பைப்பையே மாத்தி விட்டான், எல்லாத்தையும் மாத்தி விட்டு போயிட்டான். அத விட்ட மாட்டேன் நானுன்ட்டு அப்பதான் வந்து கிச்சன்ல போய் டேப் திறக்குது, பாத்ரூம்ல போய் என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு பாத்ரூம்ல அடிச்சுனுங்குது, வெளியில போய் செடிக்கு தண்ணி ஊத்துறான்ட்டு அந்த இடத்துல அடிச்சுனுங்குது. நான் சொன்னப்பா திரும்பி அதை பிச்சு விட்டு அவன் கிளம்பிட்டான். அவன் வண்டி எடுத்துன்னு போயிட்டான். திருப்பி பிச்சு விட்டு நான் அவனை கூப்பிடணுமா, நீனா அது வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டியான்னு. இல்ல இரு வந்துடுறேன் அப்படின்ட்டு சுத்தினுங்குது. இப்ப என்ன கொளுத்த ராகாலத்துல பெத்துட்டாங்கப்பா அவங்க அம்மா. என்ன ராகாலத்துல தான் பெத்தாங்க, நான் இல்லன்னு சொல்ல. ராகாலத்துல பெத்த நானே வந்து கம்முன்னுக்கிறேன். ராகு கேதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க. அராத்து
ராகு காலத்துல சரியான ராகு காலத்துல பிறந்துச்சு. நீ ராகு காலத்துல பிறக்கலப்பா, யமகண்டத்துல பிறந்திருப்பப்பா. இல்லப்பா, நான் ராகு காலம் தான். நான் இப்பெல்லாம் 40 ஆன ஒன்ன பாரு எவ்வளவு சைலண்டா இருக்கிறேன் நானுன்ட்டு. முதல்ல எல்லாம் அப்படி அல்சாட்டியம் பண்ணுவேன். எங்க அம்மா சொல்லுவான், ஐயோ இவங்கிட்ட முடியவே இல்லை, கொஞ்சம் ஏமாந்தானோ இந்த காதுல பூந்து அந்த காதுல வருவான், மூக்கு வழியா வெளில வருவான் அப்படின்னு. அப்படி இருந்தா நானே சும்மா இருக்கிறேன். ஆனா நீ சும்மா இருக்கிறியா பத்தியா? நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னன்னா யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சுனே இருக்கணும். ஆமா, அவங்க கமெண்டா இருக்கணும். மத்தவங்க எல்லாம் கல்ல சுத்தி ஆனா நிறைய கெட்ட புத்தி பாப்பா. யாருக்கு? காலை சாயந்தரம் 2 பேருமே நல்லா டயர்டு. அந்த அக்கா வந்தாங்க வேலை செய்யறவங்க. அவங்க வந்தப்ப கூட என்ன சொல்லிட்டோம், வெளியில பாத்திரம் இருக்குதுக்கா, அப்படியே நீ வெளில போய் கழுவிட்டு அப்படியே போயிடுன்னு. ஏன் நான் வீட்டுல இல்லையான்னாங்க. இல்ல வீட்டுல தான் இருக்கோம், நாங்க தூங்க போறோம் அப்படின்ட்டேன். சரிங்கண்ணா அப்படின்ட்டாங்க அவங்க. சொல்லிட்டு வச்சாச்சு. வச்சுட்டு நாங்க போய் படுத்து தூங்கி ஏஞ்ச உடனே சரி தூங்கி ஏஞ்சா எல்லாம் இதுக்கும் தான் பசி எடுக்கும். நான் போயிட்டு அந்த கேக் இருக்குது பாத்தியா, அந்த புட்டிங் கேக்கு எடுத்து சாப்பிட்டேன்னா, ஏய் இன்னும் புட்டிங் கேக் எடுத்து போய் அமுக்கு நம்பிக்கினுங்கிறேன், நீயும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு. வேணாம்பா, பாப்பா கேக்கு மோனா கேப்பா வையாது. மோனா இதை சாப்பிடுறது இல்ல, அவன் ஒயிட் கேக் தான் சாப்பிட்றான், அதனால நான் அந்த ஒயிட் கேக் வச்சிருக்கேன், இதுதான் எடுத்து சாப்பிட்டுங்கிறேன்ற. சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எப்படி முக்குறான் பாரு, எப்படி தின்றான் பாரு அப்படின்ட்டு. சுகருக்கு தான் சொல்லுது, நான் இல்லன்னு சொல்லல. நானே சாப்பிடல ஸ்வீட்ன்ட்டு இவர் எடுத்து தின்னுறாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா போயிட்டு மிக்சர் எடுத்துன்னு வராங்க. மிக்சர் எடுத்துன்னு வந்து அரைச்சுனுறாங்க. பல்லு வலிக்குதாமா, அதனால வேணாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஊத்துச்சு. ஆனா பயங்கரமான ஆள் பண்ணி. நான் இல்லப்பா நீ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. போகுமா போக மாட்டோமான்னு தெரியல. இங்க லேட்டா போடுறாங்களாப்பா? இல்ல லேட்டா தான் போடுவாங்க. 5 நிமிஷம் லேட்டா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், 5-10 நிமிஷம் அப்படின்னா போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வருது மோனாவும் ஜானும். அவங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போறோம் இப்ப சினிமாக்கு போறதாட்டி. இந்த தியேட்டர் உங்களுக்கு புதுசு? ஆமா, தியேட்டர் புதுசு. லாஸ்டா அந்த தனுஷ் படம் பார்த்தோம். எங்க? பெங்களூர்ல பார்த்தோம். பெங்களூர்ல பார்த்தோமா? எல்லாரும் போனோம்ல. தீபாவளி இல்ல, எல்லாருமே போனோம்ல, அம்மா அப்பா எல்லாருமே போனோம். நைட் ஷோ தான் போனோம். லாஸ்டா பார்த்தோம். ஆமா நம்ம 2 பேர் தூங்கி நின்றாங்களே, மருமகளும் நாத்தனாரும் பின்னாடி போட்டி போட்டு நீ தூங்கு நான் தூங்குட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மூவி போய் பார்த்தோம். ஆக்சுவலி 8:25 தான் உள்ள போனோம். இப்போ டைம் நம்மள 9-10 ஒரு 1/2 hour மூவி தான் பார்த்தோம். மூவி நல்லா தான் இருந்தது. ஆனா பாப்பா வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு, பேபி வந்து உதைக்குது அப்படின்ச்சு. சரி வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ரொம்ப வைப்ரேஷன். ஆமா, ஓவர் சவுண்ட். அந்த மூவிக்கு அவ்வளவு சவுண்ட் தேவையே இல்ல. ஒரு மாஸ் ஃபைட் அது மாதிரி எல்லாம் போடலாம். மியூசிக் வந்து பயங்கர சவுண்டா இருக்கு. ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவிக்கு உண்டான சவுண்ட் கிடையாது. அது நல்ல அதிரடி மூவிஸ்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஓகே. இது வந்து லவ் மூவி, இதுக்கு அவ்வளவு சவுண்ட போட்டு உள்ள இருந்த வயிற்றுல இருந்த குழந்தை வந்து கத்துற லெவலுக்கு ஆக்கிட்டாங்க. அதனால வெளில வந்துட்டோம் நாங்க. சிக்னல் வந்து எட்டி உதைக்குது. ஏஞ்சி ஓடுறீ மரியாதையா வெளில அப்படின்னு எட்டி வச்சோன்னா ஓட வந்துட்டோம் எல்லாரும் வெளில. சரி ஓகே, வந்துட்டு தான் வந்தோம். உள்ள வரும்போது பேபிமா வந்து 7 screen வருவோம். கரெக்டா டைம் கூப்பிட்டு உள்ள போவா இதுக்கு சாத்திடுவாங்க. நானும் ஒரு நாள் சொல்லுவேன் 6 மணிக்கு போலாம்பா, மால் சுத்தி பாக்கலாம்பா அப்படின்னு. இப்ப கூட நான் டீசெண்டா தான் போனேன். ஐயோ பாப்பா வரத்துக்கு முன்னாடியே ஆடி மாசம் வந்துச்சுடா, வராடா என் பொண்ணு அப்படின்னு டீசெண்டா போச்சு. அங்க வந்து பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. பாருங்க எல்லாம் பொறிக்கிட்டு பின்னாடி நல்லா இருக்கு. கலெக்ஷன் நல்லா இருக்கு. ஸ்டைலும் நல்லா இருக்கு. ஏதோ போனக்கு ஏத்த மாதிரி இப்ப இருக்குது. அந்த பெனஃபார்ம் டைப்ல எல்லாம் நல்லா இருக்கு. எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு டாடி? அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற சட்டையெல்லாம் பிச்சின் போற அளவுக்கு இருக்கு எங்களுக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிர்காலம் மழை காலம் எல்லாம் வருது, புரியுதா? ஆக்சுவலி இது வெயிலுக்கே இருந்த ஒண்ணுமே இல்ல, மெலிசா தான் இருக்கு. பாரு நீ தொட்டு பாரு, மெட்டீரியல் தொட்டு பார்த்தேன், ரொம்ப மெலிசா தான் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா போட்டாதான் எனக்கு எல்லாம் புரியும். ஓகே, சாங்ஷன். சாங்ஷன்.